இவ்ளோ பெரிய கிஃப்ட கொடுத்தா அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என் மேல சந்தேகம் வரும். திருடிட்டு வந்தியா அது இதுன்னு கேட்டு பிரச்சனை பண்ணுவாங்க என்று நினைத்தவன் அந்த எண்ணத்தை அப்படியே கைவிட்டு விட்டான். சர்வா யோசித்து முடிக்க ஷிவானியின் கார் ஆலியா புட்டிக்கிற்கு முன்னால் நின்றது. இறங்கிய ஷிவானி சீக்கிரம் வாங்க என்று சொல்லிவிட்டு உடனே உள்ளே சென்றாள். சர்வாவும் அவள் பின்னால் வர லேடீஸ் செக்ஷனில் தனக்கு பிடித்தமான ஒரு உடையை எடுத்த ஷிவானி அதை அங்கேயே மாற்றிக்கொண்டு வெளியில் வந்தாள். வந்தவள் அங்கிருந்த ஒரு விலை உயர்ந்த சூட்டை சர்வா அணிந்து தன்னை கண்ணாடியில் பார்த்து கொண்டிருப்பதை கவனித்து வேகமாக அவனிடம் வந்து, இந்த ட்ரெஸ்ல நிஜமாவே நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க என்று கூறினாள். ஆமா, இது ரொம்ப காஸ்ட்லி போல, இந்த ஷாப்ல இருக்கிற விலையெல்லாம் பார்த்தா என் பேங்க் பேலன்ஸே பத்தாது என்று தன்னை ஷிவானி முன்னால் ஏழையாக காட்டிக்கொண்டான் சர்வா. ஆனால் ஷிவானி அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. உங்களுக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, நான் பில் பே பண்ணிடுறேன், முடிஞ்சா கான்ட்ராக்ட்ல எனக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் கொடுங்க என்று கூறிவிட்டு பில் கவுண்டர் அருகில் சென்று விட்டாள். சர்வாவின் கண்களுக்கு வித்தியாசமாக தெரிந்தாள் அவள். பணம் இல்லை என்று அவனே கூறிய பிறகும் கூட அதை அவள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்பது சர்வாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. பின் இருவரும் கார் அருகில் வர சர்வா, நான் கார் ஓட்டுறேன் என்றான். நோனோ, நானே டிரைவ் பண்றேன் என்று ஷிவானி சொல்ல, எனக்காக பில்லெல்லாம் பே பண்ணிருக்க, அதை என்னால திரும்ப கொடுக்க முடியுமான்னு தெரியல, அட்லீஸ்ட் உனக்கு டிரைவரா ஒரு நாளாவது இருக்கேனே என்று சர்வா மீண்டும் கூற சிரித்துவிட்டு கார் சாவியை அவனிடம் கொடுத்த ஷிவானி வேறு பக்கம் ஏறிக்கொள்ள காரை ஸ்டார்ட் செய்தான் சர்வா. கார் கிளம்பி சிறிது நேரம் கழித்து அவள் ட்ரெஸ்ஸை நன்றாக கவனித்தவன், இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப அழகா இருக்கு என்று கூறினான். தேங்க்யூ என்று சிரித்துக்கொண்டே சொன்ன ஷிவானி சர்வாவிடம் ஏதோ கேட்க நினைத்தாள். ஆனால் நேரடியாக அதை கேட்காமல், அன்னைக்கு ஜிம் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா என்று அவள் கேட்க, நான் முன்னாடி ஜிம் போயிட்டு தான் இருந்தேன், ஆனா ரொம்ப நாள் கழிச்சு எக்ஸசைஸ் பண்ணதுல என் உடம்பெல்லாம் சரியான வலி என்றான் சர்வா. கூடவே அவளிடம், நீ ஜிம் போனியா மறுபடியும் என்று கேட்க, நான் எதுக்கு போனோம், நான் ஆல்ரெடி ஃபிட்டா தான் இருக்கேன் என்று ஷிவானி கூறியதும் சிரித்தவன், யாரும் பிறக்கும் போதே ஃபிட்டா இருக்கிறது இல்ல, எக்ஸசைஸ் பண்ணி நம்மள நாமளே ஹெல்த்தியா வச்சுக்கணும். சரி சொல்லு, நாம மறுபடியும் எப்ப ஜிம்முக்கு போலாம் என்று அவனாகவே கேட்க, நீங்க மறுபடியும் உங்களோட அந்த 35 கோடி ரூபாய் கார்ல என்ன பிக்கப் பண்றதுக்கு எப்ப வரீங்களோ அப்ப போலாம் என்று அவள் கூறியதும் சடன் பிரேக் போட்டு காரை நிறுத்தி அவள் பக்கம் திரும்பினான் சர்வா. சர்வா ஏழை இல்லை என்பதை ஷிவானி கண்டுபிடித்து விட்டாளா? ஷிவானிக்கு என்ன பதில் சொல்ல போகிறான் சர்வா? அப்போது யதார்த்தமாக அவளோடு பேசிக்கொண்டு வந்தான் சர்வா. திடீரென ஷிவானி, மறுபடியும் உங்க 35 கோடி ரூபாய் கார்ல எப்ப என்ன பிக்கப் பண்ண வரீங்களோ அப்ப நாம ஜிம்முக்கு போலாம் என்று கூறியிருக்க அதில் அதிர்ந்து காரை சடன் பிரேக் போட்டு நிறுத்தினான் சர்வா. என்னாச்சு, ஏன் இப்படி திடீர்னு நிறுத்தினீங்க, பின்னாடி வர வண்டி இடிச்சா என்ன பண்றது என பின்னால் திரும்பி பார்த்து கொண்டே சர்வாவிடம் கேட்டாள் ஷிவானி. இந்த காரு 35 கோடியா என்று ஒன்றும் தெரியாதவன் போல பாவமான முகத்தோடு கேட்டான் சர்வா. அவனை நம்பாமல் பார்த்த ஷிவானி, உங்க சொந்த கார் எவ்வளோன்னு கூட உங்களுக்கு தெரியாதா, அப்புறம் எப்படி நீங்க வாங்குனீங்க என்று அவள் கேட்க, இல்ல ஷிவானி, இத நான் வாங்கல, உனக்கு தெரியும் இல்ல, இந்த கார் எனக்கு கிஃப்டா வந்துச்சு, நிஜமாவே இது அவ்வளோ எக்ஸ்பென்சிவான கார்னு எனக்கு தெரியாது என்று இன்னும் கூட எப்படியாவது அவளை நடித்து ஏமாற்றிவிட முடியும் என்ற நம்பிக்கையில் சொன்னான் சர்வா. போது சர்வா, இவ்வளோ எக்ஸ்பென்சிவான காரை கிஃப்டா யாராவது கொடுப்பாங்களா, என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, என்ன சொன்னாலும் நான் நம்புவேன்னா, உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கு, நீங்க பெரிய பணக்காரர்னு எனக்கு தெரியும், என்கிட்ட எதுக்காக பொய் சொல்லி மறைக்கிறீங்க என்று கையும் களவுமாக அவனை பிடித்து விட்டதாக நினைத்தாள் ஷிவானி. ஆனால் சர்வா பதட்டப்படவில்லை. மீண்டும் காரை ஸ்டார்ட் செய்து இருந்தவன், நிஜமாவே நான் சொல்றதுதான் உண்மை, என்ன நம்பு, இது கிஃப்டா எனக்கு வந்த கார் தான், இதுக்கு முன்னாடி நான் நிறைய வேலை செஞ்சிருக்கேன், அதுல நிறைய பேருக்கு என்னோட வேலை பிடிச்சு என்னை பாராட்டி இருக்காங்க, வேதிகாவோட கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் ஒருத்தர்கிட்ட வேலை பார்த்தேன், அவர் தான் எனக்கு இந்த காரை கிஃப்டா கொடுத்தாரு, இது அவரோட பழைய கார்னு சொன்னாரு, இந்த கார் 35 கோடின்னு இப்ப நீ சொல்லிதான் எனக்கு தெரியும், நான் ஏதோ பழைய காரை எனக்கு கொடுத்திருக்காங்கன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் என்று வாய்க்கு வந்ததை சொல்லிக்கொண்டே போன சர்வா அவள் நம்பும்படி விளக்கம் சொன்னால் போதும் என்று நினைத்தான். என்னதான் அவன் சொல்லும் அனைத்தும் ஏற்புடையதாக இருந்தாலும் சர்வா எதையோ மறைக்கிறான் என்பது ஷிவானிக்கு நன்றாகவே புரிந்தது.
இதற்கு மேல் கேள்வி கேட்டால் நிச்சயம் அவன் கோபப்படுவான், இல்லை எதையும் தெரிந்து கொள்ள விடாமல் தடுத்து விடுவான் என நினைத்தவள் அவன் கூறியதை நம்பியது போல தலையாட்டிக் கொண்டாள். இருந்தும் சர்வாவின் உண்மையான அடையாளம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள அப்போதே முடிவெடுத்து விட்டாள் ஷிவானி. வேதிகாவின் பிறந்தநாளை கொண்டாடுவதற்காக அவளை மிகப்பெரிய ஹோட்டலில் டேபிள் புக் செய்து அழைத்து வந்திருந்தான் பிரவீன். அவர்கள் அமர்ந்திருந்த டேபிள் முழுவதும் விதவிதமான உணவு வகைகள் அடுக்கப்பட்டிருக்க விலை உயர்ந்த வைன் பாட்டில்களையும் வாங்கியிருந்தான் பிரவீன். தன்னை சுற்றியிருக்கும் அனைத்தையும் சிறிது ஆச்சரியத்தோடு வேதிகா பார்த்து கொண்டிருக்க, வேற ஏதாவது வேணும்னா சொல்லு, சொன்ன உடனே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க என்றான் பிரவீன் மென்மையாக. இல்லல்ல, வேற எதுவும் வேண்டாம், இதெல்லாமே என்னால சாப்பிட்டு முடிக்க முடியாது, தேவையில்லாம எதுக்கு செலவு என்று கூறிய வேதிகாவின் பார்வை இன்னும் கூட சுற்றியிருந்த உணவுப் பொருட்களையே பார்த்து கொண்டிருந்தது. அவள் சொன்னதை கேட்டு சிரித்த பிரவீன், உனக்கு வைன் வேணுமா என்று கேட்டுக்கொண்டே அதை ஒரு கிளாஸில் ஊற்றி அவளிடம் நீட்டினான். மறுக்க நினைத்தாலும் பிரவீன் மனது கஷ்டப்படுகிற மாதிரி எதுவும் செய்யக்கூடாது என்று அவள் அம்மா கூறியது ஞாபகம் வர அமைதியாக அதை கையில் வாங்கிக் கொண்டவள் பிரவீனை பார்த்தாள். நான் நினைச்ச அளவுக்கு பிரவீன் ஒன்னும் தப்பானவன் கிடையாது, இவனும் நல்லவன்தான், ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கறதுல தப்பில்ல என்று சம்பந்தமே இல்லாமல் திடீரென அவன் மீது நல்ல அபிப்பிராயம் தோன்றிட அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். தனக்கும் ஒரு கிளாஸில் வைன் ஊற்றிக்கொண்டு நிமிர்ந்த பிரவீன், ப்ராசஸ்லாம் எப்ப ஸ்டார்ட் ஆகுது என்று கேட்டான். அவனது கேள்வியில் நிகழ்வுக்கு வந்தவள், என்ன ப்ராசஸ் என்று கேட்க, உங்க டிவோர்ஸ் ப்ராசஸ் தான், எப்ப ஸ்டார்ட் பண்ண போறீங்க, எப்போ டிவோர்ஸ் வாங்க போறீங்க என்று கிளாஸில் இருந்த வைனை குடித்துக்கொண்டு அவன் கேட்க பெருமூச்சு விட்ட வேதிகா, டு பி ஹானஸ்ட் எனக்கு நிஜமாவே தெரியல பிரவீன், அதை பத்தி இப்ப என்னால எதையும் யோசிக்க முடியல என்று அவள் சொல்ல தலையாட்டி கேட்டுக்கொண்ட பிரவீன், உன்னோட தாத்தா கம்பெனியில மறுபடியும் எல்லா பொறுப்பும் உனக்கே வந்துருச்சுன்னு கேள்விப்பட்டேன் என்று கேட்டான். அதை கேட்டதும் பெருமையுடன் சிரித்த வேதிகா ஆமாம் என்பது போல தலையாட்டினாள். அது அவளது கனவு, மிகப்பெரிய கனவே நினைவாகி போன பிறகு அவளுக்கு இப்போது இருக்கும் ஒரே பிரச்சனை சர்வா மட்டும்தான். அப்போ நீ இந்த நிமிஷம் அவ்வளோ பெரிய கம்பெனியோட சிஇஓ, அதான் உன்னோட தாத்தாவே உன்னை புரிஞ்சுக்கிட்டாருல, அப்புறம் ஏன் இன்னும் அந்த வெறும் பயலை உன் வீட்டில் வச்சிருக்கீங்க, அந்த சர்வாவை உன் வாழ்க்கையை விட்டு நீ துரத்தியே ஆகணும் என்று மீண்டும் மீண்டும் அதையே கூறினான் பிரவீன். அவனை முன்னாடியே வீட்டை விட்டு அனுப்ப நான் ட்ரை பண்ணேன், ஆனா தாத்தா அவனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவரை மீறி என்னால எதுவும் பண்ண முடியல, அவர் நினைக்கிறது தான் நடக்கும் என்றாள் சோர்வாக. அதியமானின் சப்போர்ட்டில் மட்டும்தான் சர்வா இப்போது அந்த வீட்டில் இருக்கிறான் என்பது பிரவீனுக்கு நன்றாக புரிந்தது. ஒருவேளை அவருக்கு மட்டும் இந்த சர்வாவை பிடிச்சு போச்சுன்னா கண்டிப்பா டிவோர்ஸ் பண்ண விடவே மாட்டாரு என்று ஏதோ யோசனை செய்தவன் மீண்டும் ஒரு கிளாஸில் மதுவை ஊற்றிக்கொண்டு, உன் அம்மா அடுத்த வாரம் நடக்கிற பார்ட்டியை பத்தி ஏதாவது சொன்னாங்களா என்று பேச்சை மாற்றினான். ஒவ்வொரு உணவுப் பொருள்களாக சுவைத்து பார்த்து கொண்டிருந்த வேதிகா, தாத்தா பர்த்டே தானே சொன்னாங்க, ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணியிருக்கேன், பெரிய செலிப்ரேஷன் இல்ல, முக்கியமான ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் கூப்பிட்டிருக்கோம் என்று அவள் கூற, உன் அம்மா என்னையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பா நானும் வருவேன் என்றான் பிரவீன். ஆமா நீ வந்தே ஆகணும், ஏதாவது எக்ஸ்கியூஸ் சொன்ன அவ்வளவுதான் என்று வேதிகா சிரித்துக்கொண்டே சொல்ல தானும் சிரித்த பிரவீன், ஓகே இப்போ பர்த்டே கிஃப்டுக்கான டைம் என்று சொல்லி கைகளை தட்ட அவர்களுக்கு பின்னால் இருந்த கதவு திறந்து ஒருவர் கையில் சிகப்பு கலர் பெட்டியோடு அங்கு வந்தார். கிஃப்ட் என்றவுடன் அவள் முகத்தில் ஆர்வம் தோன்றியிருந்தது. பிரவீன் அருகில் வந்தவர் அந்த பெட்டியை கொடுத்துவிட்டு சென்றுவிட அந்த பெட்டியை வேதிகா பக்கம் தள்ளிய பிரவீன், இதுதான் உன்னோட பர்த்டே கிஃப்ட் என்றதும் அதை திறந்து பார்த்தாள். கண்ணை பறிக்கும் அளவிற்கு பிரகாசமாக ஜொலிக்கும் வைர மோதிரம் உள்ளே இருந்தது. அதை பார்த்ததுமே வேதிகா முகத்தில் பளிச்சிடும் புன்னகை தோன்றியது. என்ன பார்த்துக்கிட்டு இருக்க, உனக்கு தான், எடுத்துக்கோ என்று பிரவீன் கூற அதை கையில் எடுத்தவள், ஆனா இதை நான் எப்படி போட்டுக்க முடியும், எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுல்ல என்று யோசனையுடன் சொல்ல, அதனால என்ன, வேணும்னா உன் செயின்ல இந்த மோதிரத்தை ஆட் பண்ணி போட்டுக்கோ என்றான் பிரவீன் அடுத்ததாக. இல்ல அப்படி போட்டாலும் வீட்ல யாராவது பார்த்து இதை பத்தி கேட்பாங்க என்று வேதிகா தயங்கினாள். அவளுக்கு அந்த மோதிரத்தை இழக்க மனமில்லை. இருந்தும் வீட்டிற்கு சென்று தாத்தாவிடம் யார் பதில் சொல்வது என பயந்தாள். உடனே பிரவீனின் முகம் மாற, ஓகே நான் இதை என்கிட்ட பத்திரமா வச்சுக்கிறேன் என்று அதை கையில் எடுத்து கொண்டாள். உடனே அவள் அருகில் வந்து தோள் மீது கை போட்டவன், நீ இப்போ எதுக்கு இவ்ளோ யோசிக்கிற,
இத கைவிரல்ல மாட்டினாலோ கழுத்துல போட்டுக்கிட்டாலோ இல்ல நீயே வச்சுக்கிட்டாலோ எப்படி இருந்தாலும் இது நம்ம ரிலேஷன்ஷிப்போட ஃபர்ஸ்ட் மெமரி, அதை யாராலையும் மாத்த முடியாது என்று அவன் மென்மையாக கூற வேதிகா அவனை நிமிர்ந்து பார்த்தாள். சர்வா அவனை பற்றி மோசமாக பேசியிருக்க இப்போது பிரவீன் வித்தியாசமாக தெரிந்தான். அம்மா சொன்ன மாதிரி பிரவீன் கூட இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கலாம், ஆனா சர்வா ஏற்கனவே எனக்கு ஹஸ்பண்ட் ஆகிட்டான் என்று யோசித்த வேதிகா, நாம 2 பேரும் எப்பவும் இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும் பிரவீன் என்று அவனிடம் கூறினாள். கண்டிப்பா நாம எப்பவும் ஒன்னாதான் இருப்போம் என்று அவளை தோளோடு அணைத்துக் கொண்டான் பிரவீன். சில நொடிகளிலேயே அவனிடமிருந்து விலகியவள் ஒரு மாதிரியாக பார்த்தாள். சர்வாவை பிடிக்கவில்லை என்று கூறினாலும் அவனோடு திருமண பந்தத்தில் இருக்கும் பொழுது இன்னொருவனோடு நெருக்கமாக இருப்பது அவளை உறுத்தியது. அது பிரவீனுக்கும் புரிய அதற்கு மேல் அவன் எதுவும் பேசவில்லை. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.